செய்கருமங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானைக் காதலால் கூப்போர்தும் கை புழியர்கோன் வெப்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஒரு திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். முருகா. திருக்கடவூர் மயானம். திருக்கடவூர் என்னும் ஸ்தலத்து பதியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய திருக்கடவூர் மயானம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சில ஸ்தலங்களில் தான் இதை போல் மயானம் என்ற ஒரு பெயரால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கோவிலாக வைத்து பாடுறது ஒரு வழக்கம் இருக்கிறது. அதை போல் இந்த பகுதி அமைந்திருக்கிறது என்றறிய வேண்டும். இது ஒடுக்க காலத்தை குறிக்கின்ற இடம் என்பது கருத்து. சிவபரம்பொருள் எழுந்தள்ளி இருக்கிற இடமே மயானம்தான். அதனால் சில குறிப்பிட்ட பகுதியை வைத்து அவனுடைய சங்கார காலத்தை நினைவூட்டுகிற வகையில் திருக்கோயில்கள் அமைத்து வழிபட்டு கொண்டிருப்பது ஒரு வழக்கு. அதுக்காக அங்கே சங்காரம் தான் நடக்கும் அப்படிங்கிறது கருத்து இல்லை. வரிய மறையார், வரி என்பது இசைப்பாடலை குறிக்கிறது. அப்போ இசையோடு கூடிய மறையை உடையவர் என்ற அர்த்தம். வரிய மறையார். சில பேர் வரியர் சிறப்புடைய வரன் வரியன் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் ஒரு வரிசை உண்டுங்க. அந்த வகையில் சேர்ந்த மறை அப்படின்னு சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் வரி என்பதற்கு இசைப்பாடல் என்று சொல்லிக்கொள்வது நல்லது. வரிய மறையார் பிறையார் மலை ஓர் சிலையா வணக்கி, வணக்கினா வளைத்துன்னு அர்த்தம். சிலை என்பது வில்லு, மலையை வில்லாக வளைத்து எரிய மதில்கள் எய்தார். மதில்கள் எரிய எய்தார்னு எரியங்கிறது இந்த பக்கம் தள்ளி அர்த்தம் பண்ணிட்டால் சுலபமாயிடும். எரியும் முசலம் உடையார். முசலம் என்பது ஒரு வகை ஆயுதம், உலக்கை என்று சொல்வார்கள். உலக்கை போல இருக்கக்கூடிய ஆயுதம். கரிய மிடரும் உடையார் கடவூர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடைமேல் வருவார் அவர் எம் பெருமானடிகள். பெருமானடிகள் என்பது உலகில் மக்களுக்கும் வழங்குறது உண்டுங்க. அது ஒரு மரியாதை மொழியாக வழங்கும். சிவபரம்பொருளை எம் பெருமான் என்றும் எம் அடிகள் என்றும் சொல்லுது. அதில் பெருமானடிகள் ரெண்டையும் சேர்த்து இங்கே சொல்லியிருக்கிறார். மங்கை மணந்த மார்பர், உமையோடு கூடிய வடிவம். மழுவாள் வலன் ஒன்று ஏந்தி, வலக்கையிலே ஏந்தி. கங்கை சடையில் கறந்தார் கடவோர் மயானம் அமர்ந்தார். அமர்ந்தார் என்பதுக்கு விரும்பி எழுந்தருளி இருந்தார் என்று அர்த்தம் பண்ணணும். அமர்தல் என்பதுக்கு விரும்புதல்னு பொருள். செங்கண் வெள்ளேறு ஏறி செல்வம் செய்யா வருவார். செய்யா என்பதுக்கு செய்து என்ற அர்த்தம். செய்யான்னா செய்யாமல்னு அர்த்தம் இல்லை. அது தமிழில் ஒரு வழக்கு. செய்யா செய்து அப்படின்னு சொல்லி. செல்வம் என்பது சிவானுபூதியாகிய செல்வம். சிவானுபூதியாகிய செல்வத்தை செய்தலாவது பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு வழங்குதல். அதனால் சிவானுபூதியாகிய செல்வத்தை பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு வழங்கி வருபவர் என்ற அர்த்தம். அங்கை ஏறிய மரியார், மரி என்பது மான்கன்றினை உணர்த்துவான். அங்கை ஏறிய மரியார் அவர் எம் பெருமானடிகளே. ஈடல் இடபம் இசைய ஏறி. ஈடல் இடபம் இசைய ஏறி, இடபம் ஏறி இசைய ஏறி. இசையன பொருந்த என்ற அர்த்தம். அதாவது ஒரு வாகனத்தில் ஒருத்தர் அமர்ந்தார் என்றால் அந்த வாகனத்துக்கு பொருத்தமானவராக இருக்க வேணும். இவன் போய் இந்த வாகனத்தில் அமர்ந்திருக்கிறானே, இவனுக்கு இப்படி ஒரு வாகனமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது. அதனால் எது ஒன்றும் இந்த இருக்கிற பொருள் ரெண்டுக்கும் ஒரு இயல்பு இருக்கணும். அது இல்லாமல் இருந்தால் அது ஒரு வித்தியாசமாக தெரியும், சந்தேகத்தையும் கூட ஏற்படும். இவனுக்கு எப்படி இது கிடைச்சது அப்படின்னு. அதனால் அந்த ரிஷபமும் இவரும் பொருத்தமானவர். என்ன பொருத்தம் அப்படின்னு கேட்டால், ரிஷபம் தர்மத்தினுடைய வடிவம், இவர் தர்மத்தின் வழியாக அடையத்தக்கவர். தர்மத்தின் வழியாய் அடையத்தக்க பெருமானுக்கு தர்மமே ஊர்தியாக இருப்பது பொருத்தந்தானே அப்படிங்கிற கருத்தில் இசைய ஏறி, இடபம் இசைய ஏறி.
அந்த இடபம் எத்தகையதுன்னா ஒப்பில்லாத இடபம். ஈடு அல் இடபம். ஈடுன்னா ஒப்பு. இவனுக்கு ஈடு சொல்வதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அல் அல்லாத ஈடல் இடபம் இசைய ஏறி மழு ஒன்று ஏந்தி காடது இடமா உடையார். காடது இடமா உடையார்னா காடு இடமா உடையார்னு அர்த்தம். அது என்பதுக்கு பொருள் இல்லை. செய்யுள்ள இந்த மாதிரி வருங்க. இப்படி வருவதெல்லாம் பகுதி பொருள் விகுதி அல்லது முன்மொழி பொருளை உடையது அப்படின்னு சொல்லிடுவாங்க. முன்மொழி பொருளை உடையது அப்படின்னா என்னன்னு கேட்டால், காடு என்பதுக்கு என்ன பொருளோ அதே பொருள் தான் அது என்பதுக்கு. காடாகி அதனை உடையார். அப்புறம் இந்த பாட்டுகளை பிரித்து போடுறேன்ட்டு காடு அது உடையார்னு பிரிச்சிடக்கூடாது. காடது ஒரு சொல். இந்த இடமெல்லாம் பாடம் பிரித்து போடக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். காடது உடையார், காடது இடமா உடையார், கடவுர் மயானம் அமர்ந்தார், பாடல் இசைகொள் கருவி படுதம் பலவும் பயில்வார். படுதம் கூத்து. படுதம் பலவுன்னா பல கூத்தும்னு அர்த்தம். பயிலுதல்னா பழகி ஆடுதல். பலகாலம் ஆடுதலுக்கு பயிலுதல்னு பேர். கற்றுக்கிறதுக்காக பழகிறத இங்கே சொல்லலை. படுதம் பலவும் பயில்வார். அந்த கூத்து ஆடுகிற பொழுது பாட்டும் இசையும் அதற்கு உண்டான கருவிகளும் சேர்ந்திருக்கும். பாடல் இசைகொள் கருவி படுதம் பலவும் பயில்வார், ஆடல் அரவம் உடையார். ஆடுதலாகி அரவம் ஆடல் அரவம். ஆடல் அரவம் உடையார் அவர் எம் பெருமான் அடிகளே. இறை நின்று இலங்கு வளையாள் உமையம்மை. இறைனா முன்கை. வளையல் முன்கையில் தொட்டு கொண்டிருக்கும். அது சொல்கிறார். இறை நின்று இலங்கும் வளையாள் இளையாள் ஆகிய உமையம்மையை ஒருபால் உடையார். மறை நின்று இலங்கும் மொழியார். அவர் பேசுவதெல்லாம் வேதம். அதனால் மறை நின்று இலங்கும் மொழியார். மறை என்பது இரகசியமாக சொல்லக்கூடிய பொருள். அந்த பொருள்கள் நிலையாக நின்று விளங்குகின்ற வேதத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். மறை நின்று இலங்கும் மொழியார், மலையார் மனத்தின் மிசையார். இந்த மலையார் மனத்தின் மிசையார் என்பது நல்லா ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா மலையார் மனத்தின் மிசையார் என்றும் பிரிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பில்லை. மலையார் மலையை இடமாக உடையவர், மனத்தின் மிசையார் மனத்தை இடமாக கொண்டு அதிலே தங்கியிருப்பவர் என்று அர்த்தம் பண்ணலாம். அந்த மலையார் என்பது வினைச்சொல்லாக நிற்கிறது. இங்கே பெயர் சொல்லாக நிற்கல. மலையார்னா மலையை இடமாக உடையார்னா பெயர் சொல். மலையாதவர்களுடைய மனத்தை இடமாக கொண்டு தங்கி. மலையாதவர்னா முரண்படாதவர்கள் அர்த்தம். மலைதல் என்ற சொல்லுக்கு முரண்படுதல் அர்த்தம். அதாவது கல்லால் நிழல் மலைவில்லார், அந்த மாதிரி அந்த கருத்தில் வருதுங்க. மலைவு இல்லையாக செய்தவர். ஆகமங்கள் ஒன்றோடொன்று மாறுபடுகின்றன போல தோன்றுகின்றனவே என்று கேட்ட நந்தி பெருமானுக்கு இந்த சூத்திரங்களாலே அவை வேறுபாடு இல்லாதன என்று உணர்த்தினார். அதுதான் மலைவு இல்லையாக செய்த. அந்த மலைவு தான் இங்கே பேசுறது. அப்போ மலைவு இல்லாதது மனத்தின் மிசையிலே தங்கியிருப்பவர். கரை நின்று இலங்கு பொழில் சூழ் கடவுர் மயானம் அமர்ந்தார். கடவுர் பொழில் சூழ் கடவுர். அந்த பொழில் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் கரை நின்று இலங்கு பொழில். இந்த இடத்துல கரை என்பது மேகத்தை குறிக்கிறது. சில பேர் கரை என்பதுக்கு இருட்டு என்று அர்த்தம் பண்ணி பொழில்களெல்லாம் ரொம்ப செறிவாக இருக்கிறதுனால நிழல் மிகுதியினால் ஒரே இருட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறாங்க. எந்த அர்த்தம் வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். கரை நின்று இலங்கு பொழில் சூழ் கடவுர் மயானம் அமர்ந்தார், பிறை நின்று இலங்கு சடையார் அவர் எம் பெருமானடிகளே. வெள்ளை எருத்தின் மிசையார். புண்ணியத்தின் சொரூபம் ஆகையினால வெள்ளை. தர்மம் வெள்ளை நிறம் என்று சொல்வார்கள். வெள்ளை எருத்தின் மிசையார் விரி தோடு ஒரு காது இலங்க. விரிந்து கிடக்கின்ற தோடு ஒரு காதின் கண்ணே விளங்க. விரி தோடு ஒரு காது இலங்க. துள்ளும் இளமான் மரியார். மான்மரி மான் கன்று. மரி என்பது இளமை பெயர். சில இடத்துல மரி என்று மட்டும் வரும், சில இடத்துல மான்மரி என்று வரும். எந்த இடத்துல வந்தாலும் கூட இளங்கன்று என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளுவோம். துள்ளும் இளமான் மரியார் சுடர் பொன் சடைகள் துளங்க. சடைகள் துளங்கன்னு போட்டிருப்பாங்க. சடைகள் துளங்கன்னு பிரிச்சிங்க. இள்ளு தூ ரெண்டும் சேர்ந்து டூ அப்படின்னு வரும். சடைகள் துளங்க கள்ள நகு வெண்தலையார். கள்ளத்தலை நகு தலை என்று தனித்தனியாக கூட்டிக் கொள்ளுங்க. நகு வெண்தலை என்பது தாருகவனத்து முனிவர்களாலே சிவபெருமானை அழிப்பதற்காக ஆபிசார வேள்வி என்று ஒன்று செய்யப்பட்டு அதில் பல பொருள்கள் தோற்றுவித்து சிவபெருமான் மேலே அனுப்பப்பட்டன, சிவபெருமானை அழிக்கும்படியாக. அதில் ஒரு பொருள் நகு தலை அப்படின்னு. அது தலை மாத்திரமாக இருக்கும்,
வெறும் எலும்போடு கூடிய மண்டையோடு மாதிரி வெறும் தலை மாத்திரமாக இருக்கும். எந்த நேரமும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு விதமான சப்தத்தை எழுப்பி கொண்டு தெரியும். அதுக்கு நகு வெண்டலை அப்படின்னு பேர். அந்த தலை வேற, கையில் இருக்கிற கபாலமாகிய தலை வேற, மார்பிலே அணிந்திருக்கின்ற தலைமாலை இருக்குத அது வேற, தலையிலே அணிந்திருக்கிற தலைமாலை வேற. சிவபெருமானிடத்தில் தலையிலேயும் தலைமாலை உண்டு, மார்பிலேயும் தலைமாலை உண்டு, கையிலேயும் தலை உண்டு. இவையெல்லாம் போக ஒரு தலை ஒன்று தலையில் இந்த இருந்து கங்கை இருக்கிற மாதிரி அதுவும் கூட இருந்து கொண்டிருக்கும். அதுக்கு நகுவெண்டலைன்னு பேர். இந்த தலை தாருகவனத்து முனிவரால் ஆபிசார வேள்வியிலிருந்து எழுப்பப்பட்டு சிவபெருமான் மேல் ஏவப்பட்டது. அந்த தலையை அவருக்கு ஆபரணமாக, இவர்கள் சிவபெருமான் மேலே பகையாக அனுப்பப்பட்ட பொருள்களெல்லாம் சிவபெருமானுக்கு ஆபரணமாகவும் ஆயுதமாகவும் ஆயின. அதுதான் அங்கே கருத்து. அதில் இதுவும் அப்படி ஆபரணம் போல தலையில் தங்கி கொண்டிருக்கிறது. அதனால் இதுக்கு கள்ளத்தலை, நகு தலை. கள்ளத்தலை என்பது திருட்டுத்தனமாக வந்த தலை, இவனை அழிப்பதற்காக வஞ்சகமாக வந்த தலை. அது இப்பொழுது ஆபரணமாக அவனுக்கு அழகு செய்வதாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைக்கு நகு வெண்டலை அப்படின்னு. நகு தலை, வெண்தலை ரெண்டு தனித்தனி கூட்டிக் கொள்வார். கள்ள நகு வெண்தலையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பிள்ளை மதியம் உடையார். பிறைச்சந்திரனை பிள்ளை மதியம் சொன்னார். அவர் எம் பெருமானடிகளே. பொன் தாது உதிரும் மணங்கொள் புனை பூங்கொன்றை புனைந்தார். கொன்றை புனைந்தார், பூங்கொன்றை புனைந்தார், புனை பூங்கொன்றை புனைந்தார். புனைதல்னா அலங்கரித்து கொள்ளுதல். முன்னால் இருக்கிற புனை பூங்கொன்றை என்பது அலங்கரித்து கொள்ளுகின்ற பூவாகிய கொன்றை. பின்னால் புனைந்தார் என்பது அணிந்தார்னு அர்த்தம். ரெண்டு இடத்துலையும் புனை புனைன்னு வருது இல்லைங்களா? அதை ஒரு இடத்துல அலங்காரம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஒரு இடத்துல பொதுவாக அணிந்தார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த பூங்கொன்றைக்கு இன்னும் அடைமொழி மணங்கொள் பூங்கொன்றை, மணம் மிக்க கொன்றை. இன்னொரு அடைமொழி பொன் தாது உதிரும், பொன் போன்ற மகரந்தத்தை சிந்துகின்ற. தாது என்பது மகரந்தத்தை குறிக்கிறது. அப்போ பொன் தாது உதிரும் கொன்றை, மணங்கொள் கொன்றை, புனை கொன்றை, பூங்கொன்றை, அதனை புனைந்தார். பூங்கொன்றை என்பதுக்கு மென்மையான அல்லது அழகிய அல்லது பொலிவுடைய கொன்றை, அல்லது பூங்கொன்றை என்பது மாற்றிக்கலாம், கொன்றை பூ அப்படின்னு பண்ணிக்கலாம். பூ முன்னால் கொண்டு போட்டிங்கன்னா கொன்றை பூ என்று ஆகிவிடும். அதனை புனைந்தார், அணிந்து கொண்டார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். பொன்தாது உதிரும் மணங்கொள் புனை பூங்கொன்றை புனைந்தார் ஒன்றா வெள்ளேறு உயர்த்தது உடையார். வெள்ளேறு வெண்ணிறமான ரிஷபத்தை உயர்த்தது, கொடியிலே ஏற்றியது. அது ஒன்றா வெள்ளேறு. ஒன்றா வெள்ளேறுன்னா தனக்கு இணை இல்லாத தான் ஒன்றேயாக இருக்கின்ற வெள்ளேறு. தனக்கு இணை இல்லாத தான் ஒன்றேயாக இருக்கிற பொருளை ஒன்றா என்று சொல்கிறது வழக்கு. திருக்குறளில் ஒரு திருக்குறள் உண்டு, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது. தனக்கு இணையின்றாக உயர்ந்த புகழ் அப்படின்னு எழுதுவாங்க. அதை போல் ஒன்றா வெள்ளேறு உடையார்னா தனக்கு இணையில்லாததாகிய வெள்ளேறு, அந்த வெள்ளேற்றினை கொடியிலே ஏற்றியவர். அதுவே ஊர்வார். சிவபெருமானுக்கு கொடியும் அதுதான், ஊர்தி வாகனமும் அதுதான். புறநானூற்றில் கடவுள் வாழ்த்து பாட்டில் ஊர்தி வால் வெள்ளேரே சிறந்த சீர்திகள் கொடியும் அவ்வேறு என்ப. ஊர்தியும் அந்த ஏறு தான், கொடியும் அந்த ஏறு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்றாது உதிரும் மணங்கொள் புனை பூங்கொன்றை புனைந்தார் ஒன்றா வெள்ளேறு உயர்த்தது உடையார் அதுவே ஊர்வார் கன்றா வினஞ்சூழ் புறவில் கடவுர் மயானம் அமர்ந்தார். கடவுர் கடைமொழி புறவு, முல்லை நிலம் உடையது. புறவு என்பதுக்கு முல்லை நிலம்னு அர்த்தம். முல்லை நிலம்னா என்ன அர்த்தம்? இந்த வயல்வெளின்னு சொல்கிறோமில்ல, வயல்வெளின்னா நீர் பாய்கிற வயல்வெளி அல்ல. நீர் பாய்கின்ற வயல்வெளியாக இருந்தால் அது மருதம்னு ஆகிடும். இந்த கொல்லை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், வானம் பார்த்த பூமியாக இருக்குமில்ல, அதுகளுக்கெல்லாம் புறவு அப்படின்னு பேர். அது தமிழ் இலக்கணத்தில் முல்லை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஊரை சுற்றியும் மருத நிலமும் இருக்கும், முல்லை நிலமும் இருக்கும். அதனால் புறவில் அந்த முல்லை நிலத்தில் என்ன இருக்கும்? ஆடு மாடுகள் இருக்கும். கன்று ஆ இனம் சூழ் புறவு, கன்றும் ஆவுமாகிய கூட்டங்கள். ஆடு மாடு கன்று, சிவாடு ஆடு மாடு கன்றுகளோடு கூடியிருக்கும். ஆடு மாடு கன்றுகளோடு கூடியிருக்கும். கன்றா இனஞ்சூழ் புறவில் கடவுர் மயானம் அமர்ந்தார் பின்தாழ் சடையார் ஒருவர் அவர் எம் பெருமானடிகளே. பின்தாழ் சடை, எப்பொழுதும் இங்கே தாழ்ந்திருக்கின்ற சடை அப்படின்னு. அதுக்கு ஒரு வேடிக்கைலாம் சொல்லுவாங்க, அவன் யாரையும் வணங்குவதில்லை ஆகினால் அது பக்கத்திலேயே முன்னாலேயே வந்து விழுவதில்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் தாழ்ந்த சடை,
தாழ்ந்த சடைன்னா அப்படி முதுகில் தானே புரண்டு கிடக்கும், அதுக்காக பின்தாழ் சடை. பின் என்பது முதுகுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. பின்தாழ் சடையை உடையார் அவர் எம் பெருமானடிகளே. பாசமான களைவார், அவர் நமக்கு என்ன செய்வார்னு கேட்டால் நம்மை பற்றி இருக்கின்ற பாசத்தை போக்குபவர்கள். பரிவார்க்கு அமுதமனையார், அவரிடத்தில் பரிவு உடையவர்களாய் அன்புடையவர்களாய் யார் இருக்கிறார்களோ அவருக்கு அவர் அமுதமாக சுவையாக அனுபவிக்கப்பட பொருளாக இருப்பார். அமுதம் அணையார் ஆசை தீர கொடுப்பார். இந்த தொடர் ரொம்ப சுவையான தொடர். பெருமான் நமக்கு கொடுக்க ஆரம்பித்தா இன்னும் கொஞ்சம் கொடுத்தா தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா தேவையில்லை நாம் நினச்சிட்டே இருப்போம். நாம் நினைக்க அவர் கொடுத்துட்டே இருப்பார். ஆசை தீர கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பொருள், ஆசை உன்னை நீங்கும்படியாக கொடுப்பார். தீர்தல் நீங்குதல். சாமி அவர் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட சாமி வேண்டாம் சாமி போதும் சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால் வாங்கி தான் அவஸ்தைப்பட்டு இருக்கிறோமே, அதனால் நீ இதெல்லாம் வேண்டாம், இதை விட்டு விலகுவதுக்கு தான் நான் நினைக்கிறேன். எனவே ஆசை நீங்கும்படியாய் ஞானத்தை கொடுப்பார் என்று அப்படி அர்த்தம், ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கணுதுக்கு. ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார். அலங்கல்னா மாலை அணிந்த ரிஷபம். அலங்கல் விடைமேல் வருவார். காசை மலர் போல் மிடற்றார். காயாம்பூன்னு ஒரு வகை பூ, அதை காசாம்பூன்னு சொல்லுவோம். யகரத்துக்கும் சகரத்துக்கும் போலியாக வருங்க. அது நீல நிறமாக இருக்கும், முல்லை நிலத்தில் பூக்கும், பெருமாளுடைய நிறம் போல இருக்கும் என்று தமிழ் இலக்கியத்தில் அதை பாடி இருக்கிறார்கள். இவருடைய கண்டமும் நீல நிறம் அல்லவா, அதனால் அது காயாம்பூ போன்ற நீல நிறமாக இருக்கின்ற கண்டம் உடையவர். காசை மலர் போல் மிடற்றார், மிடரு கண்டம். கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர். பேச அவனுடைய புகழ்களை எடுத்து சொல்ல அவர் நம்மிடத்தில் வருவார். அப்போ பெருமான் நம்மிடத்தில் வர வேணும்னா அவனுடைய புகழை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது புகழ் சொல்லி முடியாது. பேச பெருவார்த்தையில் பெருநீளம் பெருங்கண்களே அப்படின்னு சொல்லி பெருமானுடைய புகழை பேசினா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் திருக்கோவையாரில் பாடியிருக்கிறார். வருமா கரியின் உரியார், கரியுரி வளர்ப்புண் சடையார், அது மாதிரி சரி செற்ற அரக்கன் அலற ராவணன். 8ஆம் பாட்டு வந்தாலே தெரிஞ்சுக்க வேண்டியதான். திகழ் சேவடி மெல் விரலால் கற்குண்டடர்த்த பெருமான். சேவடியால் கல் குன்றிலே அடர்த்த பெருமான். கற்குண்டு அடர்த்த பெருமான், குன்றை அடர்த்த பெருமான் அல்ல, ராவணனை குன்றிலே அடர்த்த பெருமான். அதாவது மேலே குன்று, ராவணன் கையை கீழே கொடுத்து குன்றை எடுக்கிறான், இவர் வரலாறு ஊண்டுகிறார். இவர் ஊண்டிருந்து குன்றைத்தான் நசுங்கினது யார்? ராவணன். அதனால் கற்குன்று அடர்த்த பெருமான் கடவுர் மயானம் அமர்ந்தார். மற்றொன்று இணையில் வலிய மாசில் வெள்ளிமலை போல் பெற்றொன்றேறி வருவார். பெற்று, பெற்றம் என்ற சொல்லு பெறாம பெற்று என வந்தது. பெற்றம் என்பது மாட்டுக்கு பேர், பசுவுக்கு பேர். இந்த இடத்துல ரிஷபத்தை குறிக்கிறது. பெற்று ஒன்று ஏறி வருவார். அந்த பெற்றம் எப்படி இருக்கும்? வெள்ளிமலை போல இருக்கும், குற்றமில்லாத வெள்ளிமலை போல இருக்கும். வலிய பெற்றம், வலி என்பது பெற்றத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இணையில் பெற்றம், தனக்கு இணையாக வேறு மேலே ஒன்றா என்று படித்தோம், அதே கருத்து தான். மற்ற ஒன்று இணையில் பெற்றம், வலிய பெற்றம், மாசில் பெற்றம், வெள்ளிமலை போல் பெற்றம் என்று அந்த பெற்றத்துக்கு தனித்தனியாக அடைமொழி கூட்டிக்க வேண்டும். ஆனால் உரைநடையில் தான் தனித்தனியாக அப்படி எழுதுவோம், செய்யுள்ள அப்படி எழுத மாட்டோம். செய்யுள்ள என்ன பண்ணுவாங்க, அடைமொழிகளெல்லாம் ஒன்றா அடுக்கி கடைசியில் அந்த பெயரை வச்சுருவாங்க. அப்போ எத்தனை அடைமொழி அடிக்கிறாரு பாருங்க. மற்றொன்று இணையில் ஒரு அடைமொழி, வலிய ஒரு அடைமொழி, மாசில் ஒரு அடைமொழி, வெள்ளிமலை போல் ஒரு அடைமொழி. இத்தனை அடைமொழிகளையும் அடுக்கி கடைசியில் கொண்டு வந்து பெற்று அப்படின்னு போட்டுக்கிறார். பெற்றொன்று ஏறி வருவார் அவர் எம் பெருமானடிகளே. வருமா கரியின் உரியார், கரி உரி உடையவர். வளர் புன்சடையார். புன்சடை என்பதுக்கு இலக்கணத்தில் எழுதுகிற உரை, இப்போ நாமெல்லாம் கூந்தல் வளர்ந்தானா அதை அப்பப்போ சுத்தம் பண்ணி அதுக்கு எண்ணெய் பூசி, வாசனை எண்ணெய் பூசி, அதை சிக்கு எடுத்து கோதி எதனோ பண்ணி அதை ஒழுங்காக வச்சுட்ருப்போம். அவர் காட்டில் தெரிஞ்சிட்ருக்கிறவர் தானே, அவர் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். அதனால் அது பாட்டில் முறுக்கி அப்படி தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் புன்சடை அப்படின்னு சொல்லுது. அதனால் இலக்கியத்தில் எழுதுகிறவங்களாம் உரையாசிரியர்கள் நெய் முதலியனை இட்டு பேணப்படாத சடை அப்படின்னு எழுதிடுவாங்க. நெய் என்றால் எண்ணெய்னு அர்த்தம். பசையுடைய பொருளாய் திரவமாக இருக்கிறதுக்கெல்லாம் நெய்யின்னு பேருங்க. நாம் இப்போ நெய்யின்னா மாட்டு வெண்ணெயிலேருந்து எடுக்கிறது தான் நெய் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். எதுலேருந்து எடுத்தாலும் சரி, எள்ளுலேருந்து எடுத்தாலும் சரி, நிலக்கடலையிலேருந்து எடுத்தாலும் சரி, எதுலேருந்து எடுத்தாலும் சரி, பசை உடையதாய் திரவத்தன்மை உடையதாய் தொடர்ந்து ஒழுகக்கூடியது. தண்ணீர் ஒழுகிறது வேறு, எண்ணெய் ஒழுகிறது வேறு. எண்ணெய் வந்து கம்பி மாதிரி தொடர்ந்து ஒழுகி கொண்டே இருக்கும், தண்ணீர் வந்து விட்டு விட்டு துளி துளியாக வந்து கொண்டிருக்கும்.
அதாவது தைலதாரை அப்படின்னு சொல்லுவாங்க. தியானத்துக்கு அப்படி தான், மனசும் ஒன்றே பற்றி கொண்டு அதையே பற்றி கொண்டு நிற்க வேண்டும். தைலதாரை போல அப்படின்னு உரை எழுதுவாங்க. தைலதாரைன்னா எண்ணெயை ஒழுக விட்டார் போல, இடையீடின்றி ஒழுகும், அந்த மாதிரி சொல்கிறேன். வளர்புன் சடை கருமான் உரிதோல் உடையார் கடவுர். கருமான் வலிய மான் அர்த்தம். மான்லேயே கருப்பு மான் ஒரு வகை உண்டுங்க, கிருஷ்ணாஜினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மானினுடைய தோலை தான் நறுக்கி அந்தணர்கள் பூணூலில் கட்டிகிட்டு இருப்பாங்க. அதை தான் அந்த தோலை தான் கீழே போட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்காக கிருஷ்ணாஜினம் அப்படின்னு அவங்க பேர் சொல்லுவாங்க. நமக்கு தமிழில் கருமானா வலிய மான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். கருமான் உரிதோல் உடையார் கடவோர் மயானம் அமர்ந்தார் திருமாலோடு நான்முகனும் தேர்ந்தும் காண முன் ஒன்னா பெருமான் எனவும் வருவார். எல்லாரும் அவனை புகழ்ந்து பேசுகிற பொழுது திருமாலாலும் நான்முகனாலும் காணப்படாத பெருமான் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள். தேர்ந்தும் காண முன் ஒன்னா பெருமான் எனவும் வருவார், அவர் எம் பெருமானடிகளே. தேர்ந்தும் காண ஒன்னா முன் காண ஒன்னா என்று ரெண்டாக பிரிச்சுக்கணுங்க. முன் காணுதல் என்பது கண்ணுக்கு எதிராக காண்றது, தேர்ந்து காணுதல் என்பது கண்ணுக்கு எதிராக இல்லாவிட்டாலும் அனுமானித்து அறிதல், அதுக்கு தேர்ந்து காணல். அப்போ தேர்ந்தும் முன் காண ஒன்னா, சாதாரணமாக தேர்ந்தும் முன் காண ஒன்னானா தேர்ந்து காண ஒன்னாதானே எல்லாரும் அர்த்தம் பண்ணுவாங்க. அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு. தேர்ந்தும் காண ஒன்னா முன்னும் காண ஒன்னா. முன்னும் காண ஒன்னா என்பது கண்ணெதிரே காண்பது, பிரத்யட்சமாக காண்பது. தேர்ந்து என்பது ஆராய்ந்துன்னு அர்த்தம். ஆராய்ந்துனா இது இப்படி இருக்குது ஆகினாலும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண, அதுக்கு தான் அனுமானம்னு பேர். இங்கே புகை இருக்குது ஆகினாலும் இங்கே நெருப்பு இருக்கும். நெருப்பு நம்ம கண்ணெதிரே காணப்படாவிட்டாலும் புகை இருப்பதனால இங்கே நெருப்பு இருக்குது. இப்போ இது ஆராய்ச்சியினால் அறிவது, இதுக்கு தான் தேர்ந்து அறிதல் பேர். அப்போது சிவபரம்பொருளை கண்ணுக்கெதிரே கண்டும் அறியலாம், கண்ணுக்கெதிரே காண முடியாத பொழுது அனுமானத்தினாலே அறியலாம். இப்போ நாமெல்லாம் சாதாரணமாக சாஸ்திரத்தில் அனுமானத்தினால தான் அறிந்து கொண்டிருக்கிறோம். சிவஞான போதத்தில் அனுமானமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த உலகம் காரியப்பொருள். காரியப்பொருள் எனவே இதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். உலகம் ஜடமாகினால காரணமும் ஜடமாக இருக்க வேண்டும். ஜடமாகிய காரணம் ஜடமாகிய காரியமாக தானே காரியப்படாது. எனவே இதை காரியப்படுத்திய ஒருவன் இருக்க வேண்டும். இந்த காரியப்படுத்திய ஒருவன் நம்ம போல மனுஷரில் ஒருத்தனாக இருக்க முடியாது. ஆகினால் நம்மின் மேம்பட்டவனாக இருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்திற்கு முதற்காரணனாகிய ஒரு கடவுள் நம்மின் மேம்பட்டவனாக, எல்லா அறிவும் எல்லா முதன்மையும் எல்லா ஆற்றலும் உடையவனாக ஒருவன் இருத்தல் வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இப்படி தான் நாம் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நாம் முடிவு பண்ணுறோம். அது போல் அதுக்கு தான் தேர்ந்து காணுதல். அதாவது திருமாலும் நான்முகனும் இந்த உருவத்தை கண்டுவிடலாம் என்று அன்னமாகவும் பன்றியாகவும் சென்று முயன்றார்கள், காண முடியல. இப்போ பிரத்யட்சமாக காண முடியல. பிரத்யட்சமாக காண முடியலைன்னா அடுத்தாப்புல என்ன செய்யணும், அனுமானம் பண்ண வேண்டியதானே. நாம் இருவர் தலைவர், நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் பேசிட்டு இருக்கான். யாம் பிரம்மம் யாம் பிரம்மம் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். ஒருத்தனும் நம்மை விட ஒரு பொருள் மேலே வந்து நிற்குது அப்படின்னா அது எதுவாக இருக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்ணணும்ல, அதை அவனுங்க பண்ணலை. அதனால் அவன் தேர்ந்தும் காணவில்லை, முன்னின்றும் காணவில்லை. அப்போ தேர்ந்தும் முன் காண ஒன்னா பெருமான் அப்படி அர்த்தம் பண்ணும். தேர்ந்தும் முன் காண ஒன்னா பெருமான் எனவும் வருவார், அவர் எம் பெருமான் அடிகளே. தூய விடைமேல் வருவார், துன்னாருடைய மதில்கள், துன்னார் என்பது பகைவர்களை குறிப்பது, திரிபுராதிகள். துன்னாருடைய மதில்கள் காய வேவச் செற்றார், கடவோர் மயானம் அமர்ந்தார், தீய கருமஞ் சொல்லும் சிறு புன் தேரர் அமணர் பேய் பேய் என்ன வருவார். சிறுபுன் தேரர் அமணர் அவங்க நமக்கு என்ன சொல்லுகிறாங்க, தீய கருமத்தை சொல்லுகிறார்கள். கர்மத்தில் தீய கர்மம் என்ன அப்படின்னு கேட்டால், சமணர்கள் கன்மத்தை ரொம்ப வற்புறுத்துறவங்க. கன்மத்தை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது சமணர்களுடைய கொள்கை. இது தர்க்கத்துக்கு ஒத்து வராத கொள்கை. சமணர்கள் கன்மத்தை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்று சொல்வது தர்க்க ரீதியில் பொருத்தமில்லாமல் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், கன்மத்தை அனுபவிப்பது என்பதே கன்மத்தை செய்வது தான். அப்போ கன்மத்தை அனுபவித்து கழிப்பது எங்கே? கன்மத்தை அனுபவிக்கிற பொழுதே கன்மம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அப்போ கன்மம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் அவர்கள் சொல்லுகின்ற கன்மக் கொள்கை, சமணரும் புத்தரும் சொல்லுகின்ற கன்மக் கொள்கை தீய கொள்கை. அப்போ சைவம் என்ன சொல்லுகிறது, கன்மத்தை அனுபவிக்க சொல்லுகிறது, அதே சமயத்தில் கன்மம் வளராமல் தடுத்து கொள்ளவும் சொல்லுகிறது.
ஆமாம், ஆகாமியை ஏறாமல் பிராரப்தத்தை அனுபவிக்கணும்னு சொல்லுகிறது. சஞ்சீதத்தை தீட்சையினாலே போக்கிக்கொள் அப்படின்னு சொல்லுகிறது. சஞ்சீதத்தை தீட்சையினாலே போக்கிக்கொள், ஆகாமியத்தை திருவருள் நெறியிலே நிற்பதனாலே போக்கிக்கொள், பிராரப்தத்தை திருவருளில் அடங்கி நின்று அனுபவிக்கிற பொழுது அது உன்னை வாதியாமல் கழிந்து விடும். இதுதான் சைவத்தில் கண்மம் கழிவதற்கு வழி. ஆனால் சமணத்தில் அப்படி சொல்லலை, அனுபவித்து தான் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது. அதுக்காக கடுமையான விரதங்களெல்லாம் மேற்கொள்ள வேணும். சைவ சித்தாந்தம் கடுமையான விரதங்களை கூட விதிக்கிறது இல்லைங்க. பின்னால் வந்தவங்க இந்த கிரியைகளில் வழிபாடுகள் சில பிராயச்சித்தங்கள் சொல்கிற பொழுது தான் மற்றதெல்லாம் விதிச்சிட்டாங்களே தவிர சைவ சித்தாந்தத்துக்கு கடுமையான விரதங்கள் கிடையாதுங்க. சைவ சித்தாந்தத்துக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், வழிபாடு தான். எங்கே போனால் வழிபாடு வழிபாடு வழிபாடு. சிவாலய பணி, சிவன் திருப்பணி, அடியார் பணி, இதில் ஒன்றும் பெரிய சிரமம் இல்லையே. பட்னி கடை, தூங்காமயிறு அப்படின்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லையே. அவன் என்ன சுடுபாறையில் கடந்து புறணம் பண்ணுவான். ஏன்னு கேட்டால் என்னை நானே வருத்தி கொண்டாதான் நான் செய்த கண்மம் கழியும் அப்படின்வான். அப்படியெல்லாம் வருத்தி கொள்ள சொல்லி நம்ம சைவத்தில் சொல்கிறதில்ல. ஆனால் நம்ம சைவ புராணங்கள்லேயும் அதுலேயும் இதுலேயும் இதெல்லாம் வரும். அதெல்லாம் என்னன்னு கேட்டால் வைதிகத்தினுடைய சார்பினால் நம்ம சைவத்தில் கலந்த கலப்பு கொள்கை. நம்ம சைவத்தினுடைய கொள்கை அப்படின்னா என்ன? நீங்கள் மெய்கண்ட நூல்களில் இருந்து என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் நம்ம சைவத்தினுடைய கொள்கை. இப்போ எல்லாருமே ஒத்துக்கொள்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சைவம் என்பது தமிழகத்தில் இருந்த சைவ சமயமும் வடக்கே இருந்து வந்த வைதிக சமயம் கலந்து உருவாகிய ஒரு சமயம்தான் இப்போ இருக்குது. அந்த கலப்பை இன்றைக்கி பிரித்து அறிய முடியாது. இது வைதிக ஒழுக்கம் என்று எதையும் விலக்கி விட்டு விட முடியாது. கலந்து போனதுனால கடைசியில் ஏதோ இருக்கிறது இருந்து போட்டோம். ஆனால் தத்துவ ஞானம் படிக்கிற பொழுது மட்டும் நம்ம மெய்கண்ட சாஸ்திரத்தை விடாமல் பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம வீட்டில் நிகழ்கின்ற சடங்குகள் போக்குவரத்து எல்லாமே பிராமணர்கள் கட்டியது. அது அவனுங்களுக்காக கட்டினது. அதையே நமக்கும் ஏற்றி விட்டாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? நாமும் அந்த சடங்குகளை செய்தால் பிராமணர்கள் போல் சமுதாயத்தில் கொஞ்சம் மதிப்பு வந்துடும் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு நாம் செய்கிறோம். அப்படி செய்தால் நமக்கு வரப்போகிறதில்ல. பிராமணாக தான் இருக்கோம், நாம தான் இருக்கிறோம். அதனால் அது இது வேண்டியதில்லை. நமக்கு வழிபாடு சிவலிங்க வழிபாடு தான், வேறு எந்த வழிபாடும் கூட நமக்கு கிடையாது. சிவலிங்க வழிபாடு தான் போதும் அப்படிங்கிறது கொள்கை. அதனால் தீய கருமம் சொல்லும் சிறு புன் தேரர் அமணர் அது பின்னால் வந்து சேர்ந்தது தானுங்க. அது எப்படி வந்து போச்சுன்னா, பெருமானை அட்டமூர்த்தத்தில் வச்சு வழிபடுறோமில்ல, அதில் தீயில வச்சு வழிபடுறதுன்னு ஒரு வழிபாடு வந்துடுது. அப்போ தீயில வழிபடுறதுனா இப்போ வேள்வி தீயை எழுப்பி அதை பெருமானாக பாவித்து வழிபடுவது அப்படிங்கிற ஒரு முறை வந்துவிடும். அதில் நமக்கு ஆன்மா சொன்னால் பாடம் தன்னு போகுங்க. ஆன்மாவை சிவபுத்திரனாக மாற்ற வேண்டும்னா வேள்வி தீயில இட்டு தான் மாற்ற வேண்டும்னு ஒரு வழக்கு இருக்குது. சிவ தீட்சையில் அதுதான் நடக்குது. 2 கலசம் வச்சிடுறோம். நாம் வந்து சாமி ஒன்று அம்மன் ஒன்று சுருக்கமாக சொல்லிடுறோம். அது வாகீஸ்வரன் வாகீஸ்வரின் பேர். அப்புறம் அவர்கள் முன்னால் ஒரு அக்னியை வளர்க்குறோம். அதுக்கு சிவாக்னி அப்படின்னு பேர். அந்த சிவாக்னியாகத்தான் அந்த 2 பேர் இருக்கிறாங்க. ஞானாசிரியர் தீட்சைக்கு வந்த மாணாக்கனுடைய ஆன்மாவில் இவர் போய் சேருவார். பிராசாத யோக முறையால் போய் சேருவார். அதை அங்கேருந்து கொண்டு வருவார். கொண்டு வந்து அந்த வாகீஸ்வரன் மூலமாக வாகீஸ்வரியில் செலுத்துவார். இப்போது இந்த ஆன்மா சிவபரம்பொருளுடைய அருளால் சிவசக்தியினுடைய கற்பத்தில் இருக்கிறது. பிறகு சிவசக்தியினுடைய கற்பத்திலிருந்து அது குழந்தையாக இந்த அக்னியில் வருகிறது. அந்த அக்னியில் செய்ய வேண்டிய கிரியைகள்லாம் செய்து அந்த ஆன்மாவை திரும்பவும் வாங்கி மாணாக்கனுடைய உடம்பில் வைக்கிறோம். இப்போ அந்த மாணாக்கன் சிவபுத்திரனாக ஆகிறான். இதுதான் நமக்கு சிவதீட்சையில் நடக்கிறது. அதாவது நான் வந்து வகுப்புகளில் சில விஷயங்களை வற்புறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். சிவ பூஜை செய்கிறதுனா எப்படின்னு எல்லாரும் புஸ்தகம் போட்டிருக்காங்க. சிவ பூஜை செய்வது எப்படி அப்படின்னு எல்லாரும் புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. சிவ தீட்சை எப்படி செய்கிறது, அதில் ஒவ்வொரு சடங்குலையும் என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கிறத நாம் இன்னும் தனியாக போடலை. அது இன்னும் பத்ததிக்குள்ளேயே இருக்குது. சிவ தீட்சை எப்படி செய்யுது, சமய தீட்சை எப்படி செய்யுது, விசேட தீட்சை எப்படி செய்யுது, நிர்வாண தீட்சை எப்படி செய்யுது, ஆச்சாரிய விஷயம் எப்படி செய்யணும் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் இன்னும் பத்ததிக்குள்ளேயே இருக்குது. ஏன்னு கேட்டால் அது எல்லாருக்கும் உரியதில்லை. சிவபூஜை நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க, சிவபூஜை பண்ணுறாங்க, அவங்களுக்கு புஸ்தகம் தேவை. ஆனால் சிவதீட்சை பண்ணுற ஆசிரியர்கள் எங்கே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக தனியாக புஸ்தகம் போடுறதில்லை. என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டால், சிவபூஜை வாங்கி கொள்வதற்காக சிவதீட்சை பெற போகின்றவன் சிவதீட்சைனா என்ன, அது எப்படி செய்கிறாங்க, அதில் என்னென்ன சடங்குகள் இருக்குது, அந்தந்த சடங்குகளினால என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தால் தானே அவனுக்கு சிவதீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஆசை வரும். அதை நாம் செய்யலையே.
அது யாரோ ஒருத்தர் 2 பேர் கையில் தான் இருக்குது. அதே பொதுவாக நாம் ஒரு புஸ்தகம் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவன் படித்து பார்ப்பான். அப்படியா சிவதீட்சை பண்ணி கொடுத்தனால் உள்ளே இருக்கிற ஆன்மாவில் மாற்றம் ஏற்படுகிறதா, அப்படியானா நாமும் செய்து கொள்ள வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். சரி, சிறு புன் தேரர், புல்லிய அற்பமான அப்படின்னு நம்முடைய கொள்கையை நோக்க அவருடைய கொள்கை சாதாரணமானது, மிகச்சிறிய கொள்கை. சிறு புன் தேரர் அமனர், இந்த மாதிரி பாட்டுகள்லாம் பார்த்தா இந்த காலத்தில் இவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா இந்த காலத்தில் எல்லா சமயமும் ஒன்றுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற கொள்கை இருக்குது இல்லையா. அப்போ என்ன சைவர்கள் எல்லாம் சமணர்களையும் பௌத்தர்களையும் பழித்து பேசுகிறாங்க. சிறியவர்கள் புல்லியவர்கள். பரவுகின்ற முறையை மேற்கொண்டாலே போதும். பரவுதல்னா முன்னின்று புகழ்தல்னு அர்த்தம். பரவுதல்னு ஒன்று, பழிச்சுதல்னு ஒன்று, ரெண்டுக்கும் புகழ்தல்னு பொருள். ஒன்று முன்னின்று புகழ்தல், இன்னொன்று பறக்கையில் வைத்து புகழ்தல். முன்னின்று புகழ்தலை பரவுதல் என்று சொல்லுவோம். எனவே அவனுடைய வியாபகத்தை ஆராய்ந்தறிய வேண்டாம், அவனை முன்னின்று புகழுகின்ற பழக்கத்தை மேற்கொண்டால் போதும். அதுதான் நான் செய்கிறேன் என்று இவர் தளந்தோறும் சென்று சந்நிதியிலே நின்று பதிகம் பாடினார். அதை சொல்கிறார், பரவும் முறையே பயிலும், பரவும் முறையை மட்டும்தான் நான் பயிலுகிறேன், ஆராய்ச்சி பண்ணுகிற முறையை நான் பயிலவில்லை. இதுதான் நமக்கும் அதே தான் சொல்லி கொடுத்தார். இறைவனுடைய திருவருள் எத்தகையதாக இருக்கும்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அப்படி தான் சொன்னார். அதனால் பரவும் முறையே பயிலும், அந்த ஏகாரத்துக்கு அது மட்டும்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பரவும் முறையே பயிலும் பந்தன் செஞ்சொல் மாலை இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இலரே. எப்பொழுதும் நினைவது, அனவரதமும் அப்படின்னு சொல்லுவோம். இரவும் பகலும் நினைவார் என்று. இன்னும் இரவும் பகலும் என்பதற்கு சாஸ்திரங்களில் இரவு என்பதை கேவலம் என்றும் பகல் என்பதை சகலம் என்றும் சொல்லுவது ஒரு வழக்கு உண்டு. கேவல நிலையிலும் சகல நிலையிலும், சகல நிலையிலும் நினைப்போடு கூடி நிற்கிற நிலை, கேவல நிலையும் நினைப்பெல்லாம் ஒடுங்கிய நிலை. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, நினைப்போடு இருக்கிற பொழுது சிவபெருமானை நினைக்கிறோம், கருவிகள்லாம் ஒடுங்கின போது சிவபெருமானை நினைக்க முடியுமா அப்படின்னா, கருவிகள் ஒடுங்குகிறனா எந்த கருவிகள் ஒடுங்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவத்தையில் இந்த இடத்துல தான் சகலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சகலத்திலேருந்து இறங்குவோம், இந்த இடத்துலையே இறங்கிடும். 96 கருவியும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற இடத்துல வெறும் 35 கருவி மட்டும் வேலை செய்யும், மற்ற 61 கருவி ஒடுங்கி போகும். அப்போ இங்கேயே கேவல சாக்கிரம் வந்துடும். அதில் 10 ஒடுங்கி போனால் இங்கே வரும் கேவல சொப்பனம், கேவல சுழுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதீதம். இப்போ கருவிகள் ஒடுங்கி போகுது, நீங்கள் எப்படி நினைப்பீங்க? சித்தமும் ஒடுங்கி போகுதில்லை, சித்தமும் ஒடுங்கி போனால் எப்படி நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா கருவிகளும் ஒடுங்கிய நிலையிலையும் மூலாதாரத்தில் ஆன்மா புருடன் என்னும் பெயரால் இருந்து கொண்டிருக்கிறது. புருடன் என்னும் பெயரால் இருக்கிற பொழுது எத்தனை தத்துவம் அது கூட இருக்குதுன்னு கணக்கு போடணும். மாயை காரண சரீரமாகிய மாயை இருக்குது, கஞ்சுக சரீரமாகிய 5 தத்துவம் இருக்கிறது, காலநியதி கலைவது, அப்புறம் பிரகிருதி இருக்குது. பிரகிருதி குணசம்பந்தம் உடையது. எனவே இந்த நிலைக்குள்ளேயே ஆன்மாவினிடத்தில் நினைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கும். இந்த கருவிகளோடு கூடினா நினைப்பு வெளியில் நிகழும், இவைகள் நீங்கினா உள்ளே நிகழும். அப்போது ஆன்மா கேவல துரியாதீதமாகிய நிலைக்கு போனாலும் கூட குணசரீர கஞ்சுக சரீர காரண சரீரங்களோடு இருக்கிற காலத்திலேயும் சிவபரம்பொருடைய நினைப்பு கூடவே இருந்து கொண்டிருக்கும். அது கூடவே இருந்து கொண்டிருக்கும் மட்டுமில்லை, அந்த சிவமும் அங்கே கூடவே இருந்து கால தத்துவத்தை நேதி தத்துவத்தை தூண்டி அதான் பிரேரித்து திரும்ப இவனை சகல நிலைக்கு எழுப்போம். அப்போ கேவல துரியாதீரத்திலும் கேவல துரியத்துக்கு வருவான், கேவல சுழுத்திக்கு வருவான் என்று. ஆகினால கேவலத்திலும் சிவபரம்பொருளை நினைப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் அந்த கேவலம் என்னன்னு கேட்டால் நித்திய கேவலம். நித்திய கேவலம் தான் அன்னன்னைக்கு நகர கேவலம். ராத்திரி தூங்க போகிறோம், அதுவும் கேவலம். அப்போ சிவபெருமான் நினைத்து கொண்டே தான் இருப்போம், நாம் தூங்கி கொண்டே தான் இருப்போம். நமக்கு உள்ளே இருக்கிற அந்த சரீரமுக்கு பாருங்கள், குணசரீரம் முதலியன அந்த 3 சிவபெருமானுடைய நினைவிலே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் எழுந்திருக்க பொழுது திரும்பவும் சிவபெருமான் நினைத்து, இப்போ சிவபெருமான் சாதாரண சொல்லுவாங்க, தூங்கும் பொழுது எதை நினைத்து கொண்டு தூங்குகிறாயோ அது எழுகிற பொழுது திரும்பவும் அதே நினைப்பு உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி. எப்படி வரும், அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் அது உள்ளே ஒடுங்கி இருந்தது. அதுதான் கேவலத்திலும் சிவபரம்பொருளை நினைதல். எனவே இரவும் பகலும் நினைதல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆமாங்க, நம்ம உடம்புகள் தோறும், இல்லங்கள் தோறும் வீடுகள் தோறும்னு அர்த்தம் இல்லை, உடம்புகள் தோறும். சரி, இந்த உடம்பு நமக்கு இல்லை, இதில் நாம் தான் இருக்கிறோம், நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கூட அவனும் இருக்கிறான்.